Good evening to all. So last class வந்து discrete metric space ஓட properties பார்த்தோமா. ஸோ இப்பயும் அதான் கொஞ்சம் பார்ப்போம். ஓகே, லாஸ்ட் என்ன பார்த்தோம்னா டென்ஸ் வரைக்கும் பார்த்தோம்னு நினைக்கிறேன். இப்போ வந்து செப்பரபிள். ஆக்சுவலாக செப்பரபிளுக்கு ஒரு முக்கியமான டெஃபினேஷன் என்னென்னா, செப்பரபிள் ஸ்பேஸில் வந்து நம்ம சப்செட் பேச மாட்டோம், ஹோல் ஸ்பேஸில் தான் பேசுவோம். ஓகேங்களா? ஸோ டெஃபினேஷன் என்ன நமக்கு ஆல்ரெடி தெரியும். என்னென்னா மெட்ரிக் ஸ்பேஸ், டைரெக்டாக மெட்ரிக் ஸ்பேஸே போயிடுவோம், சப்ஸ்பேஸ் பேச மாட்டோம். ஓகேங்களா? எக்ஸ் கமா டி is said to be separable if there is a countable subset which is adhe set which is dense in X, which is dense. Okay, dense in X. ஸோ இப்போ ஏதோ ஒரு கவுண்டபிள் சப்செட் நீங்கள் ரெடி எக்ஸுக்கு ஏதோ ஒரு கவுண்டபிள் சப்செட் இருக்குன்னு சொல்லிட்டு அதே கவுண்டபிள் செட்டு வந்து டென்ஸ் இன் எக்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகேங்களா? முக்கியமானது, வேறு வேறு செட்டு சொல்லக்கூடாது. எந்த செட்டு கவுண்டபிள் சொல்கிறோமோ அதே செட்டு டென்ஸ் இன் எக்ஸ்ன்னு சொல்லலாம். எந்த செட்டு டென்ஸ் இன் எக்ஸ் சொல்கிறோம் அதே செட்டு வந்து கவுண்டபிள்னு சொல்லலாம். அங்கே நீங்கள் ஒன்றும் சொல்லக்கூடாது. ஓகேங்களா? ரைட். ஸோ இதான் டெஃபினிஷன். ஓகே, அதான் ஹோல் ஸ்பேஸில் பேசணும். ஓகே, சஸ்பேஸ்ன்னு பேசக்கூடாது. ஓகேங்களா? இந்த ஒரு ஸ்பேஸ் மட்டும், மற்ற எல்லா இடத்துலையுமே சஸ்பேஸ் சப்செட் வச்சு பேசுவோம். ஓகே, இப்போது இங்கே செப்பரபிள் வருமானு பார்ப்போமா? செப்பரபிள் வருமா பாருங்க. லெட் எக்ஸ் கமா டிபியை டிஸ்கிரீட் மெட்ரிக் ஸ்பேஸ். செப்பரபிள் வருமானு பாருங்க. செப்பரபிள் வராது. ஏன்னா இந்த க்ளோசர் ப்ராப்ளம் வரும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸை வந்து ஆர்னு எடுத்துக்கோ. ஓகே, ஆர்னு எடுத்துடலாமா? இப்போ இதுக்கு ஒரு கவுண்டபிள் சப்செட் கொடுக்க போகிறீங்க. ஸோ அது கொடுத்துருவீங்க, க்யூன்னு கொடுத்துருவீங்க. க்யூ வந்து கவுண்டபிள், பட் திஸ் இஸ் நாட் டென்ஸின். டென்ஸின் என்ன செய்யணும், அதில் க்ளோசர் கண்டுபிடிக்கணுமா? க்யூ க்ளோசர் என்ன வந்துடும்? க்யூ தான் வரும். ஏன்னா டிஸ்கிரீட் மெட்ரிக் ஸ்பேஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு ஆர். ஓகேங்களா? therefore this is not dense in. இந்த செட்டு வந்து கவுண்டபிள் செட்டாக இருக்கும், பட் நாட் டென்ஸ் இன் ஆர். வேறு எந்த ஒரு கவுண்டபிள் செட்டும் உங்களால் கொடுக்கவே முடியாது. ஓகேங்களா? ஸோ எக்ஸுங்கிறது ஆர்னு எடுத்துட்டீங்க. ஸோ இதுக்கு எந்த ஒரு கவுண்டபிள் செட்டும் டென்ஸாக இருக்காது. அப்போது நம்ம இப்போ ஸ்பேஸை மாற்றணும். அப்போது என்னென்னா, லெட் எக்ஸ் கமா டிபியை discrete metric space. Okay, X is separable if and only if this X is countable. அப்போ அந்த செட்டு வந்து கவுண்டபிளாக இருந்தால் மட்டும்தான் அது வந்து செப்பரபிளாக இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா டிஸ்கிரீட்டில் பேசுகிறோம். டிஸ்கிரீட்டில் பேசுகிறதுனால இந்த கேஸ், அதர்வைஸ் வந்துடும். ஓகேங்களா? ஏன்னா ஆறுங்கிறது நமக்கு தெரியும். ஆர் வித் இதே இது ஆர் வித் யூஸ்வல் மெட்ரிக்கில் செப்பரபிள் வந்துடும். ஓகேங்களா? ஸோ அங்கே வந்துடும் ஆர் வித் டி. இது யூஸ்வல் மெட்ரிக் ஸ்பேஸில் ஏங்கிற ஒரு சப்செட் எடுப்போமா? இது கவுண்டபிள் செட்டாக இருக்கும். இது க்ளோசர் என்ன வந்துடும்? ஹோல் செட் ஆர்னு வந்துடும். அப்போ கியூ இஸ் டென்ஸ் இன் ஆர்னு வந்துடும். கியூ இஸ் கவுண்டபிள் வந்துடும். இப்போ ஆர் இஸ் செப்பரபிள்னு வந்துடும். ஓகேங்களா? அது வச்சுக்கோங்க, அது ஒரு முக்கியமான செல். அப்போது ஒரு ஸ்பேஸ் வந்து செப்பரபிள்னா subspace of any separable metric space is separable. ஓகேங்களா? அதே டோபாலஜிக்கல் ஸ்பேஸில் வராது. மெட்ரிக் ஸ்பேஸில் ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ் செப்பரபிளாக இருந்துச்சுன்னா அதோட சப்ஸ்பேஸ் வந்து செப்பரபிள். மெட்ரிக் ஸ்பேஸில், டோபாலஜிக்கல் ஸ்பேஸில் வராது. அது பின்னாடி ஒன்றுனா பார்ப்போம். ஸோ இதுதான் கான்செப்ட். அப்போ மெட்ரிக் ஸ்பேஸ் வந்து செப்பரபிளாக இருக்கணும்னா அந்த எக்ஸ் வந்து என்னது, கண்டிப்பாக கவுண்டபிள் செட்டாக இருக்கணும். இது ஒரு முக்கியமான நோட்டு. அடுத்து பவுண்டட் வந்துடும்ல. டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் வேல்யூ லெஸ் than or equal to 1 ஃபார் எவ்ரி எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு அவர் மெட்ரிக் ஸ்பேஸ் எக்ஸ். அப்போ வந்து டிஸ்கிரீட் மெட்ரிக் ஸ்பேஸ் வந்து என்ன ஆயிரும்னா பவுண்டடாக இருக்கும். பவுண்டட். ஓகே, discrete metric space வந்து bounded ஆ இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து காம்பாக்ட்.
காம்பேக்ட் ஸ்பேஸ். இதுதான் ஸ்பேஸுங்க. செப்பரபிள்ங்கிறது ஸ்பேஸ், நாட் செட்டு. ஓகேங்களா, செட்டு வேற ஸ்பேஸ் வேற. ஸோ காம்பேக்ட்ங்கிறது ஸ்பேஸ், அதுக்கு ஒரு நைஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஓகேங்களா, ரைட். இப்போ இதில் வந்து காம்பேக்ட்னஸ் கொண்டு வர முடியுமான்னு பாருங்க. காம்பேக்ட்னஸ் வந்து இதில் கொண்டு வர முடியாது. ஓகே, ஃபார் எனி டிஸ்கிரீட் மெட்ரிக் ஸ்பேஸில் தான் பேசுகிறோம். ஓகே, எக்ஸ் கமா டி வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்கிரீட் மெட்ரிக் ஸ்பேஸில் ஏ இஸ் காம்பேக்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. காம்பேக்ட் இன் எக்ஸ் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் இந்த ஏங்கிற செட்டோட கார்டினாலிட்டி வந்து ஃபைனைட்டாக இருக்கணும். ஓகேங்களா, அப்போ டிஸ்கிரீட் மெட்ரிக் ஸ்பேஸில் ஒரு சப்செட் வந்து காம்பேக்டாக இருக்கணும்னா அது கண்டிப்பாக ஃபைனைட் செட்டாக இருந்தால் மட்டும்தான் காம்பேக்ட்னஸ் கொண்டு வர முடியும். ஓகேங்களா, அதர்வைஸ் வராது. க்ளோஸ்டு பவுண்டட் வந்து டஸ் நாட் இம்ப்ளைஸ் காம்பேக்ட். ஸோ இதுதான் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம் நினைக்கிறேன். இப்போது ஆர் கமா டி இது டிஸ்கிரீட் மெட்ரிக் ஸ்பேஸ் எடுத்துப்போம். டிஸ்கிரீட் எடுத்துக்கலாமா? இப்போ இது வந்து நாட் காம்பேக்ட், க்ளோஸ்டாக இருக்கும், பவுண்டடாகவும் இருக்கும். ஓகேங்களா, இப்போ எந்த ஒரு சப்செட்டும் க்ளோஸ்டாக இருக்கும், பவுண்டடாக இருக்கும். பட் இதுக்கு காம்பேக்ட்னஸ் வராது. ஆர் வந்து இஸ் நாட் காம்பேக்ட். ஸோ என்ன ரீசன்னா, இப்போ ஒரு டிஸ்கிரீட்டில் என்னது ஒவ்வொரு சிங்கிள்டன் செட் என்ன வந்துடும்? ஆர். ஓப்பன் செட் தானே. ஸோ இட்ஸ் ஏ கலெக்ஷன் ஆஃப் ஓப்பன் செட்ஸ். ஓகே, ஸோ இது வந்து ஆக்சுவலாக இது ஓப்பன் கவர். இதை வச்சு நம்ம என்ன செஞ்சிடலாம்? ஆரை கவர் பண்ணிடலாமா? சிங்கிள்டன் எக்ஸு யூனியன் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர். அப்போ இது வந்து ஆரை கவர் பண்ணிடுறோம். ஓகே, இது வந்து ஓப்பன் கவர். இப்போ இதுக்கு ஃபைனைட் சப் கவர் இருக்குன்னு சொல்லணும். ஓகேங்களா, இப்போ நீங்கள் எல்லாத்தையும் சிங்கிள்டன் எடுத்துருக்கோம். எவ்ரி ஓப்பன் கவர் ஹேஸ் ஏ ஃபைனைட் சப் கவர். இப்போ நீங்கள் எந்த ஒரு ஃபைனைட் கலெக்ஷன் எடுத்தாலும் ஆர் அவங்களால கொண்டு வர முடியாது. ஓகேங்களா, therefore there is no finite sub collection, finite sub collection script of tau, script of A which covers R. ஓகே, இதில் இருந்து எந்த ஒரு சப் கலெக்ஷன் எடுத்தாலும், எந்த ஒரு ஃபைனைட் சப் கலெக்ஷன் எடுத்தாலும் அது கண்டிப்பாக ஆரை கவர் பண்ணாது. ஸோ therefore ஆக்சுவலாக இது என்னது ஏங்கிற செட்டை வந்து 0,1 எடுத்துப்போம். நீ ஆறுக்கு போகிறோம், 0,1 எடுத்தாலும் சரி ஆறு. ஓகே, இப்போ ஆறு. ஓகே, இப்போ ஆறுமே நாட் காம்பேக்ட், அது இதை கொடுத்துடலாம். 0,1 நாட் காம்பேக்ட், இதே ப்ரூஃப் கொடுத்துடலாம். இது க்ளோஸ்டாக இருக்கும், பவுண்டடாக இருக்குமா? ஸோ இது வச்சுக்கோம் 0,1. இதுக்கும் ட்ரூவாக இருக்கும். 0,1 எல்லா சப் கலெக்ஷன் எடுத்துடலாமா? ஸோ 0,1. ஸோ விச் கவர்ஸ் 0,1. அப்போ 0,1 க்ளோஸ்டாக இருக்கும், பவுண்டடாக இருக்கும், பட் நாட் காம்பேக்ட். அப்போ க்ளோஸ்டு பவுண்டட் டஸ் நாட் இம்ப்ளைஸ் காம்பேக்ட். ஸோ டிஸ்கிரீட் மெட்ரிக் ஸ்பேஸில். ஓகேங்களா, இது ஒரு முக்கியமான நோட்டு. இப்போது ஒரு டிஸ்கிரீட் மெட்ரிக் ஸ்பேஸில் ஒரு செட்டு காம்பேக்டாக இருக்கணும்னா அதோட கார்டினாலிட்டி வந்து ஃபைனைட்டாக இருக்கணும். இன்ஃபைனைட் செட் cannot be compact in discrete metric space. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஆறு வந்து நாட் காம்பேக்ட்னு வந்துருச்சு. அதே மாதிரி 0,1 வந்து இஸ் நாட் காம்பேக்ட். ஸோ ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் காம்பேக்ட். நெக்ஸ்ட் கனெக்டட் ஸ்பேஸ். இப்போ இதில் என்ன தேரம் தெரியும்? நமக்கு ஒரு தேரம் தெரியும். we know that என்ன தெரியுது? in any metric space x comma d x is connected. இது ஸ்டாண்டர்ட் தியரம். நம்ம கனெக்டட் ஸ்பேஸ் பார்க்கலாம். x is connected if and only if the only closed open sets are the empty set and whole set. ஓகேங்களா, சில க்ளோ ஓப்பனாக அந்த செட்டு என்னது ஓப்பனாக இருக்கும், க்ளோஸ்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய செட்டு வந்து எம்டி செட்டு, ஹோல் செட்டு. ஓகேங்களா, ஸோ இதான் தியரம். இப்போ இதில் நம்ம செட்டை வச்சுக்கோங்க. இப்போ வந்து கனெக்டட் ஸ்பேஸா, ஸோ அப்படி நமக்கு இருக்காது இங்கே. ஓகேங்களா, இங்கே வந்து நமக்கு அப்படி இருக்காது. ஸோ ஒன்லி எல்லா செட்டுமே நீங்கள் ஓப்பனாக இருக்கும், க்ளோஸ்டாக இருக்கும். ஓகே, அப்போ நமக்கு இதில் வந்து என்னென்னா
அப்போ வந்து எதெல்லாம் இங்கே கனெக்டட்னஸ் வரும்னா எம்டி செட்டு வந்து கனெக்டட் வரும். எம்டி செட்டும் சிங்கிள்டன் ஏ கரெக்டா? எம்டி செட் அண்டு சிங்கிள்டன் செட். ஆர் ஒன்லி connected subspaces. Okay, so singleton connect இது மட்டும் தான் என்னதுன்னா x ஓகேங்களா கனெக்டட் சப்ஸ்பேஸாக இருக்கும். ஓகேங்களா? அப்போது இதில் வந்து இப்போ ஒரு கனெக்டட் ஸ்பேஸாக இருக்குன்னா நம்ம என்ன கண்டிஷன்னா, ஸோ இப்போ இங்கே டிஸ்கிரிட் மெட்ரிக் ஸ்பேஸில் கனெக்டடாக இருக்கணும்னா அதோட சப்செட்டில் வந்து என்ன எதை கனெக்டட்னு சொல்ல போகிறோமோ அதோட கார்டினாலிட்டி வந்து ஒன்றை தாண்டக்கூடாது, ஒன்றுக்குள்ளே இருக்கணும், இல்லை எம்டி செட்டாக கூட இருக்கலாம். ஸோ அதான் கான்செப்ட். ஓகே, therefore in discrete any discrete metric space இது ஜெனரல் தியரம். ஓகேவா? any discrete metric space x, d x is connected. சப்செட் பேசிடுமா? ஏதோ சப்செட் a is subset of x is connected if and only if the cardinality of a 0 or 1 அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த செட்டு வந்து கனெக்டடாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ டிஸ்கிரிட் மெட்ரிக் ஸ்பேஸில் ஒரு சப்செட் கனெக்டடாக இருக்கணும்னா ஒரு கார்டினாலிட்டி வந்து கனெக்டட் இன் எக்ஸ், அதோட கார்டினாலிட்டி வந்து ஒன்று 0வாக இருக்கலாம், 1ஆக இருக்கலாம். 0வாக இருந்தால் எம்டி செட்டு, ஸோ 1னா சிங்கிள்டன் செட். கார்டினாலிட்டி 2க்கு மேலே போச்சுன்னா கனெக்டட் சப்ஸ்பேஸ் வராது. ஸோ முக்கியமான இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் கம்ப்ளீட்னஸ், கம்ப்ளீட் ஸ்பேஸ். நம்ம கம்ப்ளீட் ஸ்பேஸுக்கு என்ன டெஃபினிஷன் தெரியும்? ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ் இஸ் செட் டு பி கம்ப்ளீட் இஃப் எவ்ரி காசி சீக்வன்ஸ் இஸ் கன்வர்ஜன் சொல்லணுமா? ஸோ அதை சொல்லியாச்சுன்னா கம்ப்ளீட்னஸ் வந்துடும். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகேங்களா? ஸோ என்னென்னா இப்போ வந்து லெட் எக்ஸ் கமா டிபியை டிஸ்கிரீட் மெட்ரிக் ஸ்பேஸ் எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு ஒரு சீக்வன்ஸ் எடுத்துடலாமா? லெட் எக்ஸை தான் கம்ப்ளீட்னு நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? இப்போ எக்ஸ் அண்ட் பியை எனி சீக்வன்ஸ் இன் எக்ஸ். ஓகே, இப்போ இது சீக்வன்ஸ் எடுத்துட்டோமா? அதாவது காசி சீக்வன்ஸ் கன்வர்ஜன் சீக்வன்ஸ் சொல்லணுமா? இப்போ எனி காசி சீக்வன்ஸ் எடுத்துக்குவோம். காசி சீக்வன்ஸ் இன் எக்ஸ். இப்போ காசி சீக்வன்ஸ் டெஃபினிஷன் என்னது? there exists n not belongs to n such that nங்கிறது நேச்சுரல் நம்பர். d of xn, xm இது ஏதோ ஒரு காசி சீக்வன்ஸ்லாம் ஒரு ரேடியஸ் வந்து என்ன வச்சுக்கலாம், ஒரு 1/4 கூட எடுத்துக்கலாம். for all n, n greater than or equal to n0. ஓகேங்களா? காசி சீக்வன்ஸ்னு எடுத்துட்டோம்ல, ஸோ காசி சீக்வன்ஸில் எடுத்துக்கலாம். இப்போ இது டிஸ்கிரிட்டில் எடுத்ததுனால d of xn, xm வந்து 1/4 டிஸ்டன்ஸ் கம்மினா 0 தான் வரும். ஃபார் எவ்ரி n, m greater than or equal to n. அப்போ 2 பாயிண்ட் டிஸ்டன்ஸ் ஈக்குவல்னா அந்த 2 பாயிண்ட் ஈக்குவல் வந்துடும். ஃபார் எவ்ரி n, m greater than or equal to n0. ஸோ அந்த பாயிண்ட் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? x0 எடுத்துக்கலாமா? xn is equal to இது xன்னு எடுத்துக்கிறேன். ஃபார் எவ்ரி n greater than or equal to n0. ஆக்சுவலாக அது என்னென்னா, இந்த சீக்வன்ஸ் வந்து இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் எல்லாமே என்னது சீக்வன்ஸில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸும் எக்ஸாகவே இருக்கும். அதான் என் மீனிங். therefore the sequence converges to x. ஆக்சுவலாக என்னென்னா as a intensity, இதுக்கு மீனிங் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆஃப்டர் சம் ஸ்டேஜுக்கு அப்புறம் உள்ள சீக்வன்ஸ் வந்து converges to a point னா eventually convergent சொல்லுவாங்க. அந்த சீக்வன்ஸ் வந்து eventually convergent சீக்வன்ஸ் சொல்லுவாங்க. அப்போ இது வந்து eventually convergence. ஆஃப்டர் சம் ஸ்டேஜுக்கு அப்புறம் எல்லா எலமெண்ட்டுமே கான்ஸ்டன்ட் ஆகிடுது. அப்போ இது கான்ஸ்டன்ட், eventually constant sequence. therefore eventually convergent sequence. அதாவது டைல் பார்ட் வந்து கன்வர்ஜென்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? ஆஃப்டர் சம் ஸ்டேஜுக்கு அப்புறம் டைல் பார்ட் வந்து கன்வர்ஜென்ஸ் ஆகிடுச்சுன்னா eventually convergent sequence சொல்லுவாங்க. அப்போ இது வந்து convergent sequence. ஓகே, ரைட். therefore xn converges to. அப்போ எந்த ஒரு காசி சீக்வன்ஸ் எடுத்தாலும் ஓகே அது என்னது கன்வர்ஜென்ட்டாக இருக்குன்னா எக்ஸ் வந்து என்னது இது இங்கே உள்ள எலமெண்ட் தானே, எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம், எக்ஸ்என்சிவ் எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோமா, அப்போ வந்து
converges to x, x-ங்கிற பாயிண்ட் நம்ம xல இருக்கும். therefore x is complete space. அப்போ discrete matrix space வந்து கம்ப்ளீட்டா இருக்கும். ஓகேங்களா? ரைட். இது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். இதே மாதிரி கம்ப்ளீட் எக்ஸ்ன்னு சொன்னாது எனி சப்செட். ஓகேங்களா? எனி சப்செட் ஆஃப் a discrete matrix space is complete. இப்படி ஜென்ரலாக கூட எழுதலாம். எனி சப்செட், எனி subspace கூட சொல்லலாம். subspace of a discrete matrix space is always complete. ஓகே, ரைட். ஸோ வேறு 12th ஒன் என்ன பார்க்கலாம்னா கம்ப்ளீட்னஸ் பார்த்துட்டோம். ஓகே, இப்போ வந்து என்ன பார்க்கலாம்னா இப்போ என்ன பார்த்தோம், இன்டீரியர் ஏ வந்து ஏன்னு பார்த்தோமா, எதனாலனா ஏ இஸ் ஓப்பன். ஸோ ஏ இஸ் ஓப்பன்னால ஃபார் ஏ இஸ் ஓப்பன். ஓகே, இது வந்துருச்சு. இப்போ நம்ம எக்ஸ்டீரியர் ஏ, எக்ஸ்டீரியர்னு உங்களுக்கு சொல்லலையோ, ஆக்சுவலாக என்னென்னா exterior of A, ஏங்கிறது subset of x. for a subset of x, d க்கு exterior A ஒன்று என்ன சொல்லுவாங்கன்னா, so this is the interior of the A complement சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது ஏங்கிற சப்செட்டோட எக்ஸ்டீரியர் கண்டுபிடிக்கிறதுனா ஏ அந்த ஏவோட காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிச்சி அதுக்கு இன்டீரியர் கண்டுபிடிச்சா ஈக்குவலாக இருக்கும். இது ஒன்று. அப்புறம் பவுண்டரி பாயிண்ட் ஒன்று சொல்லுவாங்க. பவுண்டரி பாயிண்ட் என்னன்னா ஆக்சுவலாக வந்து எக்ஸ்டீரியரும் இன்டீரியர் இல்லாத ஒரு பாயிண்ட் பவுண்டரி பாயிண்ட் சொல்லுவோம். எக்ஸ்டீரியராகவும் இல்லாத, எக்ஸ்டீரியரும் இல்லாமல் இன்டீரியர் இல்லாத ஒரு பாயிண்ட் பவுண்டரி பாயிண்ட் சொல்லுவோம். இது ஆல்ரெடி நான் முன்னாடி நோட்ஸ் கொடுத்துருக்கேன், அதில் பார்த்தா தெரியும். ஸோ நம்ம ப்ராப்ளத்துக்கு நம்ம இதை தான் யூஸ் பண்ணுவோம். இது வந்து நம்ம ப்ராப்ளத்துக்கு இதை தான் யூஸ் பண்ணுவோம். அதேமாதிரி இது தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏ க்ளோஷர் இன்டர்செக்ஷன் ஏ காம்ப்ளிமெண்ட் த ஹோல் க்ளோஷர். ஓகே, ப்ராப்ளத்துக்கு நம்ம இதை தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த டெஃபினிஷன் இதை தான் யூஸ் பண்ணி எக்ஸ்டீரியர் பாயிண்ட்டு பவுண்டரி பாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இப்போது எனக்கு இந்த ஃபார் A subset of x, d இது வந்து discrete matrix space. ஓகே, எடுத்துட்டேன்னா இப்போ இதுக்கு எக்ஸ்டீரியர் என்ன வரும், எக்ஸ்டீரியர் ஆஃப் A என்ன வரும், this is interior of A complement. ஓகே, இப்போ என்னது, எந்த ஒரு சப்செட் எடுத்தாலும் இது ஓப்பனாக இருக்கும். அப்போது A complement என்ன வரும், இஸ் ஓப்பன். A complement ஓப்பன்னா என்ன வந்துடும், அதுக்கு இன்டீரியர் அது சேமாக தான் வரும். இன்டீரியர் ஏ காம்ப்ளிமெண்ட் ஈக்குவல் டு ஏ காம்ப்ளிமெண்ட். ஓகே, அப்போது therefore r minus a. ஓகே, ஸோ ஆரில் எக்ஸ் மைனஸ் ஏ. ஓகே, இப்போ எக்ஸ்டீரியர்னா ஏ தவிர மிச்சம் இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸுமே எக்ஸ்டீரியர் பாயிண்ட் டிஸ்கிரீட் மெட்ரிக் ஸ்பேஸில். ஓகே, இப்போ பவுண்டரி கண்டுபிடிக்கலாமா? பவுண்டரிக்கு என்ன வரும், இந்த டெஃபினிஷன் என்ன வரும், ஏ க்ளோஷர் இன்டர்செக்ஷன் ஏ காம்ப்ளிமெண்ட் ஹோல் க்ளோஷர். ஸோ ஏ க்ளோசர் என்ன வந்துடும் நமக்கு, ஆக்சுவலாக என்னென்னா அது எனி சப்செட் க்ளோஸ்னால ஏ க்ளோசர் ஏ சேமாக இருக்கும். ஓகே, ஸோ அதே தானே இங்கேயும். இது ஒரு செட்டு, செட்டுக்கு க்ளோசர் வந்து என்ன வரும், அதே தான் ஏ காம்ப்ளிமெண்ட் வரும். ஓகே, ஏன்னா ரெண்டுமே க்ளோசர், எனி சப்செட் ஆஃப் டிஸ்கிரீட் மெட்ரிக் ஸ்பேஸ் க்ளோஸ்ட். அதனால் ஏ க்ளோஷர்னாலும் ஏ தான், ஏ காம்ப்ளிமெண்ட் ஹோல் க்ளோஷர்னாலும் ஏ காம்ப்ளிமெண்ட் தான். அப்போ இது ரெண்டுக்கும் என்னது, தேர் இஸ் நோ காமன் பாயிண்ட். ஓகேங்களா? அப்போது டிஸ்கிரீட் மெட்ரிக் ஸ்பேஸில் எந்த ஒரு சப்செட் எடுத்தாலும் அதுக்கு பவுண்டரி பாயிண்ட் கிடையாது. ஓகே, ஸோ இவ்வளோ தான் டிஸ்கிரீட் மெட்ரிக் ஸ்பேஸில் முக்கியமானது பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்னென்னா, இப்போ இந்த இதில் சில முக்கியமான நோட்ஸ் எழுதிக்குவோம். ஸோ இப்போது ஆல்ரெடி நோட்ஸ் சொல்லியிருப்பேன். ஆக்சுவலாக பவுண்டரி பாயிண்ட்ஸு எக்ஸ்டீரியர் பாயிண்ட்ஸ் ஆல்ரெடி பழைய நோட்ஸில் கொடுத்துருப்போம். ஓகே, ரைட். இப்போது என்னென்னா ஒரு நோட்டு, இப்போ இது ரெண்டே நோட் பண்ணிக்கோங்க. ஃபார் எனி சப்செட் ஆஃப் எக்ஸ், டிக்கு எக்ஸ்டீரியர் ஆஃப் ஏ, ஜென்ரலாக பேசுகிறேன்னா ஜென்ரல் மெட்ரிக் ஸ்பேஸ் இன் இன்டீரியர் ஆஃப் ஏ காம்ப்ளிமெண்ட். திஸ் இஸ் அ டெஃபினிஷன். இதுவும் டெஃபினிஷன் தான். ஏ க்ளோசர் இன்டர்செக்ஷன் ஏ காம்ப்ளிமெண்ட் த ஹோல் க்ளோஷர். ஓகே, இப்போது இன்னொரு முக்கியமான இது இருக்குது. என்னென்னா ஏ யூனியன் டெரைவ்டு செட் ஏ, அது என்னவாக இருக்குன்னா ஏ க்ளோசராக இருக்கும். ஆக்சுவலாக நம்ம ஏ க்ளோசருக்கு எப்படி, ஏ க்ளோசர் இஸ் ஈக்குவல் டு ஏ யூனியன் டெரைவ்டு செட் ஏன்னு எழுதுவோமா, அந்த கேரக்டரை இங்கே இது வரும். சேம் லாஜிக்கில் வரும். ஓகேங்களா? இது ஒரு முக்கியமான விஷயம்.
அதே நேரத்தில் ஏ இன்டீரியர் என்ன வரும்னா ஏ மைனஸ் பவுண்டரி செட் ஏன்னு வரும். ஓகே, இப்போ என்னன்னா ஏ இஸ் க்ளோஸ்ட். ஏ க்ளோஸ்ட்னு என்ன வரும்? இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஏ க்ளோசர் இஸ் ஈக்குவல் டு ஏன்னு எழுதிக்கலாமா? ஏ க்ளோசர் இஸ் ஈக்குவல் டு ஏன்னு எழுதிக்கலாம். இப்போ ஏ க்ளோசர் இப்போ இங்கே என்ன எழுதிக்கலாம்னா இதை யூஸ் பண்ணிக்குவோம். ஏ யூனியன் டெரைவ்டு செட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ. அப்போது ஏ யூனியன் டெரைவ்டு செட் ஏ. அப்போது டெரைவ்டு செட் என்ன வந்துடும்? ஏயோட சப்செட்டாக இருக்கணும். அப்போ டெரைவ்டு செட் இஸ் ஏ சப்செட் ஆஃப் ஏ. ஓகே, இப்போ ஏ வந்து க்ளோஸ்டாக இருக்கணும். இந்த கண்டிஷன் இருக்கும். இந்த கண்டிஷன் இருந்தால் ஏ க்ளோஸ்டாக இருக்கும், முக்கியமானது. இதே நேரத்தில் ஏஎஸ் ஓப்பன். ஏஎஸ் ஓப்பன்னா நமக்கு என்ன தெரியும்? இன்டீரியர் ஏ வந்து ஏன்னு தெரியும். இஃப் அண்ட் ஒன்லி இஃப் இன்டீரியர் ஏக்கு நம்ம என்ன தெரியும்? ஏ மைனஸ் பவுண்டரி ஆஃப் ஏ வந்து ஏன்னு சொல்லியிருக்காங்கன்னா, அப்போ என்ன அர்த்தம்? ஏ மைனஸ் பவுண்டரி ஏ வந்து ஏன்னு வந்துருச்சு. அப்போது இது ரெண்டுக்கும் காமன் எலமெண்ட்ஸ் இருக்கக்கூடாது. there is no common elements. Therefore A intersection tilde A is always empty. ஓகே, ஸோ இப்படி இருந்துச்சுன்னா அந்த செட்டை வந்து நம்ம ஓப்பன் சொல்லலாம். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன். என்ன விஷயம்னா, இப்போ ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ் எடுத்துக்குவோம். எக்ஸ் வந்து 0,3 வச்சுக்குவோம். ஓகே, இது யூஸ்வல் மெட்ரிக் ஸ்பேஸ் எடுத்துக்குவோம் வித் யூஸ்வல் மெட்ரிக்கில் எடுத்தாச்சு. இப்போ ஓப்பன் செட்ஸ், இப்போ ஏங்கிற ஒரு சப்செட் எடுக்கலாமா? க்ளோஸ் இன்டர்வல் 0,1 இப்படி எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த செட்டு ஓப்பனாக இருக்குமான்னு பார்க்கலாமா? ஆக்சுவலாக நீங்கள் என்ன பண்ணணும்னா, மெட்ரிக் ஸ்பேஸே உங்களோட இதான் மெட்ரிக் ஸ்பேஸ். 0லேருந்து 3 வரைக்கும் தான் உங்களோட ஹோல் மெட்ரிக் ஸ்பேஸே இருக்குது. ஆர் கிடையாது, ரைட்டா? ஹோல் இப்போ இதில் தான் நீங்கள் இதில் உள்ள இதுதான் உங்களோட எலமெண்ட்ஸ். இதைத்தான் நீங்கள் செக் பண்ணணும். ஓகேங்களா? இப்போது இதோட சப்செட் இதுதான். இப்போது இந்த செட்டுக்கு நான் இன்டீரியர் இதெல்லாம் இன்டீரியர் பாயிண்ட் நான் கண்டுபிடிக்கலாமா? இப்போ 0 இன்டீரியர் பாயிண்ட்டா? இப்போ 0 சுற்றி நான் ஒரு நெய்பர்ஹுட் வரைவேன். கரெக்டாக? அது இந்த சைடு எல்லாம் போக முடியாது. இந்த சைடு போகவும் முடியாது உங்களால். நான் உங்கள் செட்டே இங்கே தான். அப்போ நீங்கள் இங்கே யோசிச்சா போதும். இப்போ இப்படி யோசிச்சா போதும். இப்போ இந்த எடுக்கிறோமா? ஸோ இந்த செட்டில் இந்த ஏல இருக்கிற மாதிரி ஒரு பாயிண்ட்ஸ் ஆல்வேஸ் தேர். அப்போ இது வந்து இன்டீரியர் பாயிண்ட், இது ஒரு இன்டீரியர் பாயிண்ட், இது ஒரு இன்டீரியர் பாயிண்ட். அப்போது 1 வரைக்கும் இன்டீரியர் பாயிண்ட் வரும். அப்போது இன்டீரியர் பாயிண்ட் 0,1. ஓகே, அது ஏன்னு வந்துருச்சா? இம்ப்ளைஸ் ஏ இஸ் ஓப்பன். ஓகே, இப்போ ஓப்பன் செட் இஸ் ஓப்பன் அந்த கன்க்ளூஷனுமே வரக்கூடாது. வித் ரெஸ்பெக்ட் டு த செட்டு, வித் ரெஸ்பெக்ட் டு த மெட்ரிக், அதை பொறுத்து கான்செப்ட் மாறும். அப்போ இது என்னது பாருங்கள், இப்போ என்னது, இது வந்து யூஸ்வல் மெட்ரிக்கில் இன்னும் ஆரில் வந்து ஓப்பனாகவும் இருக்கா க்ளோஸ்டும் இருக்காது. பட் இங்கே ஏ இஸ் ஓப்பன் இன் திஸ் எக்ஸ். அதான் நான் அடிக்கடி ஒவ்வொரு தடவை எழுதுறது காரணம், ஓப்பன் இன் எந்த செட்டுன்னு நான் மென்ஷன் பண்ணுவேன். அது காரணமே இதுதான். ஓகேங்களா? அந்த இன் ஏன் எழுதுறோம்ல, ஆக்சுவலாக இன் எங்கெல்லாம் எழுதுவோம்னா, எங்கேருந்து ஆரம்பிப்போம்னா சுப்ரீமம் எடுப்போம். சுப்ரீமம் ஆஃப் ஏ இன் த ஹோல் ஸ்பேஸ் எக்ஸ். அப்புறம் இன்ஃபீமம் அங்கேயும் எடுப்போம். இன் எதுலைன்னு எடுப்போம். ஓகே, அப்புறம் பவுண்டட் இன் எந்த செட்டில், ஓப்பன் இன் எங்கே, க்ளோஸ்டு இன் எங்கே எக்ஸ், காம்பேக்ட் எங்கே இன் எக்ஸ், கனெக்டட் இன் எக்ஸ். இப்போ இன் இருக்க காரணமே இதான் காரணம். நம்ம சூப்பர் செட்டை பொறுத்து கான்செப்ட் மாறும். ஓகேங்களா? சூப்பர் செட்டை பொறுத்து, மெட்ரிக்கை பொறுத்து நம்ம சப்செட்டுக்கு உள்ள கான்செப்ட் மாறும். நீங்கள் எதையுமே ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. அதான் நான் எல்லா இடத்துலையும் அந்த இன் போட்டு எழுதிருப்பேன். ஆக்சுவலாக ரியல் அனாலிசிஸ் இது புரிஞ்சவங்களுக்கு ரொம்ப ஈஸி, இந்த ஏன் எழுதுறாங்கன்ட்டு. ஓகே, சில புக்கில் எழுத மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இது இப்படி எழுதி தான் நீங்கள் பார்க்கணும். சப்செட் வந்து எதில் எடுக்கிறோம், எதை பொறுத்து பார்க்குறோம். ஸோ அதை பொறுத்து மாறும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கியூ எடுத்துக்கிறேன். கியூ வித் யூஸ்வல் மெட்ரிக் பேஸை எடுத்தாச்சு. ஓகே, இப்போ இதில் உள்ள ஒவ்வொரு பாயிண்ட் என்ன வரும், இன்டீரியர் கியூ ஒன்று வந்துடும். இன்டீரியர் உங்கள் செட்டே இந்த செட்டு தான். உங்கள் செட்டே இப்படி இருக்குது. ஸோ எம்டி வந்துடும்.
ஏ க்ளோசர் என்ன வந்துடும், எக்ஸ் க்ளோசர் என்ன வந்துடும், எக்ஸ் வந்துடும். எக்ஸ் க்ளோசர் வந்து எக்ஸ், அதாவது கியூ க்ளோசர் வந்து கியூனே வந்துடும். ஓகேங்களா, ஆர் போகாது. அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு மெட்ரிக்கை பொறுத்து மாறும், ஹோல் ஸ்பேஸை பொறுத்து நம்ம கான்செப்ட் மாற்றுவோம். ஸோ அதான் நான் எல்லா இடத்துலையும் எழுதுறது காரணம். அப்போ இன் எக்ஸ் இருக்கும், இன் எக்ஸில் இதாக இருக்கும், இன் ஆரில் வராது. ஓகேங்களா, ஸோ therefore A is not open in R. ஓகே, இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து இது எடுத்துகிட்டு வேறு ஒன்று செட்டு. இப்போ இது க்ளோஸ்டாக இருக்கணும் பார்க்கலாமா. க்ளோஸ்டாக இருக்குன்னா லிமிட் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணுமா, டெரைவேட்டிவ் செட்டு. இப்போ இதில் வந்து நெய்பர்ஹுட் வரைய முடியும். எந்த நெய்பர்ஹுட் எடுத்தாலும் ஏல இருக்க மாதிரி பாயிண்ட்ஸ் இருக்கும், 1 வந்துடும். அப்போது இங்கே வந்து 0,1 வந்துடுச்சு. ஓகே, ரைட். இப்போது திஸ் இஸ் இப்போ ஏ க்ளோசர் என்ன வந்துடும், ஏ க்ளோசர் என்ன வந்துடும், ஏ யூனியன் டெரைவேட்டிவ் செட் வந்துடும். அப்போ 0,1 வந்துடும். இப்போ திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு ஏ. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இந்த செட்டு வந்து என்னது, ஏ வந்து 0,1 இஸ் நாட் க்ளோஸ்ட். க்ளோஸ்ட் இன் எக்ஸ், இந்த மெட்ரிக் ஸ்பேஸில் க்ளோஸ்ட் வராது. ரைட்டு தானே. டெரைவேட்டிவ் செட் வந்து ஒன்று வந்து இன்டீரியர் இது லிமிட் பாயிண்ட் வந்துடும். ஏ க்ளோசர் அதையும் சேர்க்குறோம், இதை சேர்க்கும்போது 1 வந்துடும். இட்ஸ் நாட் ஈக்குவல் டு 1 இங்கே இருக்குது, 1 இல்லை. அப்போ வந்து நாட் க்ளோஸ்ட். ஓகேங்களா, ரைட். இப்போ இதே கொஸ்டினில் என்ன பண்ணால் நெய்பர்ஹுட் கண்டுபிடிக்க போகிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கான்செப்ட் மாறும். ஓகே, அப்போ ஹோல் மெட்ரிக் ஸ்பேஸை பொறுத்து சப்செட் ஓப்பனாக இருக்கும் இல்லை க்ளோஸ்டாக இருக்கும். ஓகே, இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இதை எடுத்துக்கிறேன். இப்போது நெய்பர்ஹுட் பால் 0 சென்டராக வச்சு 1 ரேடியஸில் ஒரு இது வரைஞ்சிக்க போகிறோம். அப்போ என்ன வரும் பாருங்கள், எக்ஸ் பிலாங்ஸ் டு அவர் எக்ஸ் மீன்ஸ் 0,3 ஓப்பன் ட்ரவல். டி ஆஃப் ஏ கமா எக்ஸு, ஏங்கிறது இந்த இடத்துல 0,x லெஸ் தென் 1. அப்போ டி ஆஃப் இப்போ இது என்ன டெஃபினிஷன், அது எக்ஸ் மைனஸ் 0 மாடுலஸ் லெஸ் தென் 1. இப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு 0,3 mod x less than 1. ஓகே, இப்போ mod x less than 1னா இந்த ஆரில் -1லேருந்து +1 வரைக்கும் வரும். ஓகே, இப்போ நமக்கு வந்து செட்டு இங்கே தான் இருக்குது. அப்போ நமக்கு கான்செப்ட் எங்கே இருந்தால் 0லேருந்து 1 வரைக்கும் தான் வரும். 1 வருமா, 1 வராது. 0லேருந்து 1க்கு முன்னாடி வரைக்கும் தான் வரும். ஓகேங்களா, ஸோ இது முக்கியமானது. இப்போ இதே மாதிரி 3s 1 சென்டராக வச்சு 2 ரேடியஸ் எடுக்கலாமா. இப்போ என்ன வரும், எக்ஸ் பிலாங்ஸ் டு the whole space 0,3 d of x, 1 less than 2. Therefore x minus 1 less than 2. x minus 2 less than, in r என்ன வரும், x minus 1 minus 2 to plus 2 எழுதுவோமா. 1 ஆட் பண்ணும்போது இந்த 3 மாறிடும். 1 ஆட் பண்ணி -1 வரும். ஆரில் வந்து இது வரும். அப்போ நமக்கு இங்கே 0 to 3னால 0 வரும், 3 வரும். ஓகேங்களா, ஸோ இதுதான் உங்களோட எக்ஸ். ஓகே, அப்போ நெய்பர்ஹுட்ங்கிறது என்னது, a மைனஸ் ஆர் a ப்ளஸ் ஆர் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. வித் ரெஸ்பெக்ட் டு கான்செப்ட் பொறுத்து மாறும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.